எஸ் மக்களே, சண்டே எபிசோட் முடிஞ்சிருச்சு. தரோம் தரோம் தரோம், வேறு லெவல் தரமான செய்கை. ஆனால் நான் இப்போயே ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். வந்தவங்க எல்லாம் நல்லா மாசாக பெர்ஃபார்ம்லாம் பண்ணாங்க. பட் எனக்கு இந்த இடத்துல திவ்யா நல்லா வந்துடுவாங்கன்னு எனக்கு தோணுது மக்களே. ஏங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்பயே இல்லாட்டி நான் மறந்துடுவேன். ஏன்னா கடைசியில் இருந்து நம்ம நடந்தது சொல்லிடுறேன். நான் கடைசியில் இவங்க வைல்ட் கார்ட்ஸை வெல்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கர வன்மத்தோடு வினோத் ஒரு பாட்டு பாடினார். நான் சத்தியமாக வினோத் கிட்டே எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வினோத்தை பெருசாக யாரும் எதுவும் சொல்லலை. நீங்கள் அவர் பின்னாடி போகிறது நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அது உண்மைதான. விஜய் சேதுபதி அதான சொன்னார், அவர் பின்னாடி போகாதீங்கன்னு. ஆனால் நீங்கள் வந்தீங்க, நீங்கள் போட்டதெல்லாம் மொக்க சீனு அப்படின்னு சொல்லி அவர் பாடின பாட்டு கொஞ்சம் கூட நல்லா இல்லை. லிட்ரலி கொஞ்சம் கூட நல்லா இல்லை. வெளியில் நடக்கிறதா அவங்க எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சொல்கிறாங்க. சொல்லக்கூடாதுன்னா அதுதான் கேம். நீங்கள் என்ன லட்சணத்தில் விளையாடுறீங்களோ அந்த லட்சணத்தை தான் சொல்ல முடியும். அந்த லட்சணத்தை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருதுன்னா அனலைஸ் பண்ணணும். ஆனானப்பட்ட பார்வதி கூட அனலைஸ் பண்ணுற மூடுக்கு போயிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் இந்த எனக்கு வினோத் மேலே நிறைய மரியாதை இருந்துச்சு மக்களே. எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. வினோத் அண்டா எஃப்ஜே பிரவீன் 3 பேர் போய் நின்று லிட்ரலி மார்க் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே வந்தவங்களை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அதுதான். அவங்க வெளியில் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறாங்கன்னா ஈவன் தோ அது ஹார்ஷாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ எனக்கு திவாகருக்கும் இந்த வினோத் அண்ட் எஃப்ஜே பிரவீன் இவங்க 4 பேருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல. ஏன்னா திவாகர் அவங்க சொன்னது எதையுமே எடுத்துக்கல. எதிர்த்து பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தார். இங்கே எனக்கு என்னமோ பார்வதி நீட்டாக கிளம்பிறங்கிடுவாங்க, இவங்கெல்லாம் தோற்று போயிடுவாங்கன்னு தோன்ற அளவுக்கு இது ஆயிடுச்சு. ஏன்னா பார்வதி கொஞ்சம் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் நாளை காலையில் நம்ம பார்வதிக்கிட்டே நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டுட்டோம்னா பார்வதி காலி. என்ன வார்த்தை தெரியுமா? ஆமாம், இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஓவராக சீன் போடுறாங்க. உள்ளுக்குள்ளே விளையாடுறதா தெரியும், நம்மளை பற்றி என்ன தெரியும், தேவையில்லாமல் சீன் போட்டுட்ருக்காங்க. இப்படி பார்வதி பேசி நம்ம கேட்டோம்னா பார்வதி காலி. அவ்வளோதான், முன்னேற வாய்ப்பு இல்லை. அண்ட் இவர் இப்படி வினோத் அசிங்கமாக பாடும்போது அமித் உட்காந்து தாளம் தட்டிகிட்டு இருக்கிறதும் அவர்கிட்ட பிரஜின் உட்காந்து தாளம் தட்டுறதும் நல்லா இல்லை. சாண்ட்ரா இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல, அந்த ஃப்ரேமில் பார்க்க முடியல. திவ்யா அழகாக சொல்லிட்டு எழுந்து போனாங்க. வெல்கம் பண்ணுறேன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, வெல்கம் பண்ணுறேன்னு கூப்பிட்டனால தான் நான் வந்தேன். திவ்யா ப்ளீஸ் ஹோல்ட் ஆன், யாராவது ஒருத்தராவது ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள். சூப்பர். எனக்கு அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் எழுந்து தட்டி கேளுங்கடான்னு தோணுச்சு. திவ்யா கேட்டாங்க. தட் இஸ் வெரி நைஸ். ரொம்ப பேட் பிஹேவியர் வினோத், வெரி பேட் பிஹேவியர். நல்லாவே இல்லை, கொஞ்சம் கூட நல்லா இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை அவங்கள மார்க் பண்ணி பாடுறது நல்லா இல்லை. உள்ளே வந்தவங்கள வந்த உடனே வைல்ட் கார்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. இத்தனை சீசன் இவங்க பார்த்தாங்களா இல்லையா ஒரு மண்ணாங்கட்டியும் நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இது முடிஞ்ச விஷயம், அதாவது கடைசியில் நடந்த விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போவோம். ஃபர்ஸ்ட்டில் இந்த கேப்டன்சி டாஸ்க் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணார். எனக்கு என்னென்னா, என்னோட தனிப்பட்ட கருத்து நான் சொல்கிறேன். அவர் ட்ரை பண்ணதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்துருந்துருக்கலாம். பார்வதி கிட்ட கேட்டார் விஜய் சேதுபதி, எனக்கு இது பிடிக்கல சார், ஃபாலோ பண்ணலன்னு பார்வதி சொல்லிச்சு. நீ எதாம்மா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னாரு. அதுக்கு அது பந்தாவா நான் பிக் பாஸ் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னாங்க. ஸோ தட் இஸ் வெரி ஹம்பக். அந்த அம்மா எதையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்ல. பிக் பாஸ் ரூல்ஸ் போட்டு ஃபாலோ பண்ணி கழிச்சிருச்சா? அந்த அம்மா எதையும் ஃபாலோ பண்ணாது. தாந்தோணி அதுக்கு தான் நீ சிறப்பாக அடிச்ச மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. வெல் அண்ட் குட். ஓகே, அதை விட்டுருங்க.